முடியாமலும் கைக்கு இருக்கு இங்க முடியாமலும் இருக்கு அப்பம் பார்வதிய பார்த்துட்டாளே ஆண்டவன பகவான அறியாம செய்த பாவம் ஆண்டவனை பொறுக்கணுமே தெரியாம செய்த பாவம் சிவனார பொறுக்கணுமே பார்வதியோ செய்த பாவம் பார்வதியோ செய்த பாவம் ஆண்டவ பகவான பொறுக்கணுமே ஆண்டவ பகவான புருஷம் இன்னும் பாராம பூமனுக்கு பாவம் செய்த கொண்டவன் இன்னும் பாராம என் கொண்டவனுக்கு கொடுமை செய்த ஆளன் இன்னும் பாராம ஆளன் இன்னும் பாராம ஆண்டவனுக்கு பாவம் செஞ்ச ஆண்டவனுக்கு பாவம் செய்த பராசக்தி திமில பாக்க சித்தரம்பு தினையரிசி கவிக்கிட்டு வருது வருகிறது அமுதரிசி உண்ணு மட்டும் உண்ணு உங்க முடியாமலுங்க இருக்கு அப்ப பார்வதி என்னதா ஆகா பகவான நம்ம சோதிச்சிட்டோமே கடவுளை நம்ம சோதிச்சதுனால பகவான் நமக்கு ஏதோ ஒரு சாபம் கொடுப்பாரோ பகவானை விட்டு பிரியக்கூடிய நிலைமை வருமோ என்று ஆதி பார்வதி கைய முறிக்க கவலை கொண்டு நிற்கிறாள் சிவனாருக்கு முன்னாலே திக்கிட்டு திமிர் பிடிச்சு நின்னு கொண்டு பார்வதி சொல்லுதா ஆண்டவா நான் உங்களை புருஷனும் பாராம புருஷனுக்கு கொடுமை செஞ்சிட்டேன் சாமி மன்னன் என்னும் பாராம மன்னனுக்கு பாவம் செஞ்சிட்டேனே சாமி கொண்டவனும் பாராம கொண்டவனுக்கு கொடுமையை செஞ்சிட்டேனே ஐயா ஆண்டவா சிவபெருமான கடவுளே பரீட்சை செய்த பாவத்தை நாம் போக்கணுமே கடவுளுக்கு செய்த கொடுமையை போக்கணுமே ஐயோ ஆண்டவா சிவபெருமான கடவுளே இந்த பாவத்தை போக்கதற்கு கொஞ்சி நானும் விளையாட குழந்தை வரம் தந்திருங்கோ மடியில் போட்டு விளையாட மடியில் போட்டு விளையாட ஒரு மதள வரம் தந்திருங்கோ சாமி புருஷனுக்கு பாவம் செஞ்ச நம் புருஷன் பாவம் போக்கணுமே ஒரு பிள்ளை வர எனக்கு வேணும் நான் கொண்டவனுக்கு கொடுமை செய்த இந்த கொடுமைகளை தீர்ப்பதற்கு ஒரு குழந்தை வர எனக்கு வேணும் மன்னனுக்கு பாவம் செஞ்ச மன்னன் பாவம் போக்கணுமே பாவம் போக்கணுமே ஒரு மதல வர எனக்கு வேணும் ஒரு மதல வர எனக்கு வேணும் சாமி ஆண்டவன பகவானே ஆண்டவன பகவானே மடியில் போட்டு விளையாட மதலையாக தந்திடுங்கோ ஆபத்துக்கு உதவும்படி ஆளப்பிள்ளை தந்திடுங்கோ சத்திக்கு உதவும்படி சத்திக்கு எனக்கு தலைமகனா கொடுத்திருங்கோ பகவான தலைமகனா கொடுங்கோ அப்படி பார்வதிய கேட்டவாது பகவான் சொல்லுவாரோ ஏ பார்வதி நீ செஞ்ச பாவத்துக்கு காசிக்கு போ கன்னியாகுமரி போ ராமேஸ்வரம் போ எத்தனை சிவதலம் இருக்கு அங்க போய் அந்த பாவத்தை தீர்க்க வேண்டியதானே என்ன நீ எனக்கு செஞ்ச கொடுமையை போக்க பிள்ளை வரம் கேட்க நீ உனக்கு என்ன பிள்ளை வரம் கொடுக்காமலா வச்சிருந்த
உலக ஆசாரப்படி உனக்கு 2 பிள்ளை கொடுத்திருக்க. 2 மகன் சொந்தம் இல்ல. மூத்த மகன் பிள்ளையார் இருக்கான், இளைய மகன் வேல்முருகன் இருக்கான். இருக்காமல்ல சுவாமி பகவான 2 மகன் எனக்கு தந்தியல சாமி. பெருமையா சொல்லுதியல 2 பிள்ளையும் என்கிட்டயா இருக்கான். இல்ல மூத்த மகன் பிள்ளையாரு தாயின் குணத்தை போல் பெண் கேட்டு சந்தியில போய் இருந்துகிட்டான். சந்தி விவரம் போய் அவன்தான். இளைய மகன் வேல்முருகனை கலப்பு திருமணம் முடிச்சு குன்றி இருக்க இடமெல்லாம் குமரனின் கோட்டமாக போய் இருந்துகிட்டானே. 2 பிள்ளை இருந்து எந்த பிள்ளை எனக்கு உதவுனுச்சு? உதவலிய சாமி. அதனால பகவானே கடவுளே எனக்கு பிள்ளை வரத்த கட்டாயம் கொடுங்கன்னு சொல்ல பார்வதியா சொன்ன போதே அண்ணவன் சிவபெருமான் சொல்லுவா சத்தி பார்வதிய 1000 கோடி வரம் இருக்க அம்மா ஆள பிள்ளை கேளாதம்மா. பார்வதி கோடி வரம் இருக்கும் போது அம்மா இருக்கும் போது இந்த குழந்தை மட்டும் கேளாதம்மா. கோடி வரம் இருக்க நீ அந்த பிள்ளை கேளாதம்மா. அடி ஆண்டவன் சொன்ன போது அப்பம் பார்வதி சொல்லுவாளா அப்படி சொல்லாதீங்க சாமி. சொல்லாதங்க நான் கேட்ட வர எனக்கு வேணும். எனக்கு அது இன்னும் 8 நாளைக்குள்ள எனக்கு கனவை இல்ல கை குழந்த அவன் கட்டாயம் கொடுக்கணுமே. அது இன்னும் 8 நாளைக்குள்ள எனக்கு புருஷம் இல்ல பிள்ளையாக நீங்க கொடுக்கணுமே. மன்னன் இல்லாம வரும் மன்னன் இல்லாம